திருவாரன் விலை ஆரமுலா. இங்க மூலவர் பார்த்தேன்னா திருக்குறளப்பன் பார்த்தசாரதி பெருமாள் நின்ற திருக்கோலம் கிழக்கே திருமுக மண்டலம். தாயார் பத்மாசனி தாயார். விமானம் வாமன விமானம். தீர்த்தம் வேதவியாச சரஸ் பம்பா தீர்த்தம். இந்த ஸ்தலமும் நம்மாழ்வாரால பாடல் பெற்ற ஸ்தலம். இந்த நம்மாழ்வார் இங்க இருக்க பெருமாளை பாடும்போது திருக்குறளப்பன் பத்மாசனினே தன்னோட பாசுரத்துல பாடியிருப்பார். கேரள கோவில்களோட கட்டமைப்புல இது கட்டப்பட்டிருக்கும். நீங்க கேரளால பாத்தீங்கன்னா பெரும்பாலும் ஓடால கட்டியிருப்பாங்க வீடுகள். அதே ஓட்டால தான் இந்த கோவிலும் அந்த கலைநயத்தோடையே கட்டியிருப்பா. தீர்த்தவாரி உற்சவம் இங்க உண்டு. தீர்த்தவாரினா என்ன, நமக்கு பெரும்பாலும் வாழ்க்கை இப்ப இருக்கவங்களுக்கு தெரியாது. தீர்த்தவாரினா என்னன்னா பெருமாளோட சிரஸ் குளம் இருக்கும். மலையாள திவ்ய தேசத்துல ஒரு விஷயங்க, நம்மளுடைய தெற்கு பக்கத்துல பார்த்தேன்னா எல்லா ஸ்தலத்திலயுமே குளம், பெருமாளோடைய குளம் சிரசுன்னு அந்த குளம் பொய்கைன்றது கோவிலுக்குள்ளதான் இருக்கும். நீங்க எங்க பார்த்தீங்கன்னாலும் குளம் உள்ளதான் இருக்கும். பாச்சாதி கோயில்ல மட்டும் வெளியில இருக்கு. நீங்க ஸ்ரீரங்கத்துல பார்த்தாலும் குளம் உள்ள இருக்கும். பெரும்பாலும் வீரராகவர்ல வெளியில இருக்கு. அது மாதிரி சில ஸ்தலங்கள், ஆனா பெரும்பாலான ஸ்தலத்துல காஞ்சிபுரத்துல பார்த்தீங்கன்னா அந்த கோவில் குளம் புஷ்கரணி கோவிலுக்குள்ளேயே தான் இருக்கும். ஆனா மலையாள திவ்ய தேசத்துல என்னன்னா அந்த புஷ்கரணி எப்பயுமே கோவிலுக்கு வெளியில தான் இருக்கும். இன்னைக்கும் நீங்க பார்த்தீங்கன்னா மலையாள திவ்ய தேசங்கள்ல அந்த கேரளாக்காரா பெருமாளை சேவிக்கணும்னா அவன் கோடீஸ்வரனா இருக்கலாம், அவன் பிச்சைக்காரனா இருக்கலாம், யாரா இருந்தாலுமே முதல்ல அந்த குளத்துல நீராடிட்டு தான் பெருமாள் சேவிப்பாங்க. வீட்டுல அந்த பக்கெட்ல தண்ணியை வச்சுட்டோ இல்லைன்னா ஷவர் வாஷ் எல்லாம் கிடையாதவா. இன்னைக்கும் அதுவும் ஏன்னா பிறந்து 10 நாள் ஆன குழந்தையே அதுல முக்கிய எடுத்துன்னு கோவிலுக்குள்ள போவாங்க. அந்த ஒரு நம்பிக்கை கேரள திவ்ய தேசத்துல என்னைக்குமே உண்டு. குருவாயூருக்கே அவ போறதுனா கூட அந்த சிரசுல போய் குளிச்சுட்டு தான் அவ காலடி அந்த கோவிலுக்குள்ள எடுத்து வைப்பா. அது யாரா இருக்கட்டும், எப்பேற்பட்டவாளா இருக்கட்டும், அப்படிதான் அவ போவா. அப்படிப்பட்ட சிரஸ் இங்க பாத்தீங்கன்னா இந்த தீர்த்தவாரினா என்னன்னா இந்த பெருமாளோட குளம் புஷ்கரணி இருக்குல்ல, அதை சுத்தி ஒரு ரதத்துல பெருமாள் எழுந்தருளுவார். அது 3 சுத்தோ 6 பிரதட்சணமோ வருவார். அததான் தீர்த்தவாரி உற்சவம் சொல்லுவா. இந்த தீர்த்தவாரி உற்சவம் பார்த்தசாரதி கோயில்ல பாத்தீங்கன்னா 3 நாள் நடக்கும். அதே மாதிரி ஒரு ஸ்தலத்துல 1 நாளோ 2 நாளோ 3 நாளோ அந்த கோவிலோட இதுக்கு ஏத்த மாதிரி அது நடத்துவாங்க. அந்த தீர்த்தவாரி உற்சவம் உத்திரட்டாதியில இங்க நடக்கிறது. வடக்கு கோபுரம் அருகே பார்த்தீங்கன்னா பலராமனுக்குன்னு ஒரு சன்னதி இருக்கு. அதுவும் இந்த புஷ்கரணிக்கு நடுவுல இருக்கு இந்த கோவில்ல. அஷ்டமி ரோஹிணி, அஷ்டமி ரோஹினா கோகுலாஷ்டமி, கிருஷ்ணருக்குன்னு தனி உற்சவம் பெரிய கொண்டாட்டமா இங்க பண்ணுவா. தனுர் மாசம், இதோ நம்ம மாசம் இப்போ மார்கழி மாசத்தை தான் தனுர் மாசம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுவோம் இல்லையா. இந்த தனுர் மாசத்துல காண்டவ தகன உற்சவம் அப்படின்றது ரொம்ப சிறப்பு மிக்கது. இப்ப நமக்கு காண்டவ வனத்தை இந்த கதை நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். அதாவது மகாபாரதத்துல பார்த்தேன்னா பஞ்சபாண்டவா அப்படின்னு ஒருத்தர் இருக்கா இல்லையா. பஞ்சபாண்டவா நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும். அந்த பஞ்சபாண்டவாளுக்காக நீங்கெல்லாம் இவ்வளோத்த ஜெயிச்சு எங்களுக்கு கொடுத்துருக்கீங்க, அதனால நீங்க காண்டவ பிரஸ்தத்துல போய் நிம்மதியா அந்த காண்டவ வனத்துல போய் நீங்க நிம்மதியா இருந்துட்டு வாங்கன்னு சொல்லிட்டு அவளை அனுப்புவா. ஒரு மெழுகால ஆன ஒரு மாளிகையை கட்டி துரியோதனாதிகள் அவளை கொல்லுவா, நெருப்பு வச்சு எரிச்சு. அதை உற்சவமாக காண்டவ தகன உற்சவம் இங்க கொண்டாடுவா. எப்படின்னா அந்த காய்ந்த இலை சருகுகளை ஒரு காடு மாதிரி வச்சு அதை எரிச்சு அன்னைய தினம் காண்டவ தகன உற்சவம்னு கோவில் முன்னாடி கொண்டாடுவாங்களாம். அதே மாதிரி 12,000 பழுத்த வாழைப்பழத்தை பெருமாளுக்கு நெய்வேத்தியம் பண்ணி அதை பக்தர்களுக்கு கொடுப்பாலாம். இங்க பெருமாள் எந்த கோலத்துல எழுந்தருளி இருக்கார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மது கைடபா. நம்ம அத்தனை பேருக்குமே தெரியும். பிரம்மாவை தான் பெருமாள் நாராயணன் அப்பாயிண்ட் பண்ணிருக்காரு. அப்பா வேதத்தெல்லாம் பார்த்துக்கிற பொறுப்பு ஒந்துன்னு கொடுத்தாச்சு. அப்ப அவர் என்ன பண்ணாரு, அவர் வேதத்தெல்லாம் அவரையே மறந்து சொல்லிட்டு இருக்கும் போது அந்த வேதத்தை மதுகைடபர்கள் அபகரிச்சிடுறா. அப்ப பெருமாள் அவளை கொன்னு இந்த வேதத்தை திருப்பியும் பிரம்மாக்கு கொடுக்கிறார். அந்த கோலத்தோட இங்க பெருமாள் நமக்கு காட்சி தரார். இந்த கோவில் அர்ஜுனனால கட்டப்பட்டது. பெருமாள் பார்த்தீங்கன்னா நிலக்கண் அப்படின்ற ஒரு கஷேத்திரத்துலதான் இருந்தார். அங்கேருந்து இந்த இடத்துக்கு நான் இருக்கணும்னு பெருமாளே ஆசைப்பட்டாராம். இந்த திருவாரன் விலைக்கு நான் இருக்கணும்னு ஆசைப்படுறார். அப்ப என்ன பண்றாருன்னா அவரே பிரம்மச்சாரி வேஷம் பூண்டு ஒரு படகுல ஏறி இந்த ஸ்தலத்துக்கு சேராராம்.
வந்து சேர்ந்து அவர் திருக்குறளப்பன் பார்த்தசாரதியா நமக்கு திருக்காட்சி கொடுக்கிறார். பம்பை ஆற்றங்கரையில தான் இந்த கோவில் அமைந்திருக்கு. நம்மாழ்வார் 7ஆம் பத்து 10ஆம் திருவாய்மொழியில 10 பாசுரங்கள் இந்த பெருமாளை பத்தி இந்த ஆழ்வார் பாடியிருக்கார். இன்பம் பயக்க எழில் மாதரும் தானும் இவ்வேழுலகை இன்பம் பயக்க இனிதுடன் வீற்றிருந்து ஆள்கின்ற எங்கள் பிரான் அன்புற்று அமர்ந்து உரைகின்ற அணிபொழில் சூழ் திருவாரன்விலை அன்புற்று அமர்ந்து வலஞ்செய்து கைத்தொழும் நாள்களும் ஆகுங்களோ